வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா. இப்போ நம்ம இந்த காலையில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம ஒரு வித்தியாசமான அளவு சொல்லியிருந்தோம் இல்லையா? நேற்று போன காலையில் நம்ம பார்த்துருந்தோம். ரொம்ப இடுப்பளவுலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, மிடில் செஸ்டோட அளவு அதிகமாக இருந்துச்சு, மேல்பாடி அளவு ரொம்ப குறைவாக இருந்தது. அந்த அளவு தான் நம்ம இப்போ கட்டிங் பண்ண போகிறோம். அந்த கட்டிங் உங்களுக்கு பேக் ஃப்ரண்ட்னு அப்படி ரெண்டு பாட்டை நான் காமிக்கிறேன். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். எந்தெந்த அளவுகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கும். நம்ம ரெகுலர் கட்டிங் ரெகுலராக பண்ணக்கூடிய அளவுகள் எப்படி இருக்கும், அதே வந்து நம்ம இந்த மாதிரி முரண்பாடான அளவு வரும்பொழுது, ஆனால் அவங்களுக்கு ஃபிட்டிங்கும் கரெக்டாக உட்காந்துருக்கணும். அந்த முரண்பாடான அளவுன்றதே தெரியக்கூடாது. அங்கே சைடு ஃபிட்டிங்லாம் போட்டாங்கன்னா அப்படி நச்சுன்னு இருக்கணும். அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக எல்லாமே கீழே நேராக வரணும், சைடு சரியாக நேராக வரணும். அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவு மேலே கம்மியாக இருக்குது, கீழே அதிகமாக இருக்குது, இப்படி ரொம்ப கிராஸாக வரக்கூடாது. அது மாதிரிலாம் வந்து அந்த ஃபிட்டிங் போய் உட்காராது. பார்க்கும்போதே தெரியும் இவங்க வந்து எப்படி இருக்குது இந்த ப்ளவுஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ அது மாதிரி இல்லாமல் ரெகுலராக தைக்கக்கூடிய ப்ளவுஸ் மாதிரியே தைக்கணும். ஆனால் அவங்களோட முரண்பாடான அளவு அதுக்குள்ளே உட்காரணும். அதுக்குள்ள நம்ம உட்கார வச்சு அந்த ஃபிட்டிங்கை கொடுத்துடணும். கட்டிங் பண்ணி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற அளவு இந்த அளவு தான். இதுதான் வந்து அந்த வித்தியாசமான அளவு. இதில் பாருங்கள், நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. உயரம் 16, உயரம் 16னா அந்த 16ல் 14.5 + 1.5 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 14 தான் அவங்களோட இயல்பான அளவு, தேவையான அளவு. அவங்க இறக்கி போடணும், கவர் பண்ணி போடணுன்றதுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதனால் 14.5 + 1.5 அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி 16 வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து பேக்கில் வந்து 14.5, ஃப்ரண்ட்டு வந்து 14. நம்ம பேக் எடுப்போம், ஃப்ரண்ட் எடுப்போம். அதே மாதிரி அக்ராஸ் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து 13, பேக் 14. ஓகேவா? கீழ் ஷோல்டர் அக்ராஸ்ன்னு போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். 13 ஃப்ரண்ட் வந்து 13, பேக் வந்து 14. மேல் பாடி பார்த்தீங்கன்னா 42 ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். நடுபாடி 49 + 2 இன்ச்சு அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கீழ்பாடி 48 + 1 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இடுப்பு வந்து 47, நம்ம 1 இன்ச்சு குறைச்சி 47 வச்சுக்கிட்டோம் இடுப்பளவு. ஷோல்டர் டு பாயிண்ட் வந்து 13.5 ப்ளஸ் நம்ம இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் சொல்கிறேன். கை உயரம் 8, கை சுற்றளவு வந்து 14, முழங்கை சுற்றளவு, அடிங்கை சுற்றளவு 14.5, ஆம்கோல் அளவு 18. இந்த அடிங்கை சுற்று கூட ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம கம்பல்சரி ஆட் பண்ணணும். சில பேருக்கு 1.5 கூட நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம ப்ளவுஸுன்றதுனால நம்ம 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சுடிதாருக்கு நம்ம 1.5 இன்ச்சு கூட ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம 1.5 கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் ஆட் பண்ணியே ஆகணும். இப்போ அவங்க அந்த கரெக்ஷன் சொன்னது 2-3 கரெக்ஷன் மட்டும் சொல்லியிருந்தாங்க இல்லையா? சின்ன சின்ன கரெக்ஷன், அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் கேட்டிருந்தாங்களே, அது வந்து நம்ம இந்த இடுப்பு ப்ளஸ் நெக்கு, இந்த முன் உயரம் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது முன் உயரன்றது நிப்பிள் பாயிண்ட் கிட்ட வர்றது கிடையாது. நம்ம கட்டிங்கை பொறுத்தளவுக்கு நிப்பிள் பாயிண்ட் வர்றது ஷோல்டர் டு பாயிண்ட் ப்ளஸ் இது கீழே வர்றது, இது நம்ம முன் உயரமாக கணக்கு எடுக்க மாட்டோம். முன் உயரன்றது என்ன அப்படின்னா, ஊக்கு போடுற இடம் வருது இல்லையா, அந்த இடம் தான். பட்டன் பட்டி, காஜா பட்டி வருது இல்லையா, ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி வருது, அந்த இடத்துல நீட்டு வருது இல்லை, அதுதான் முன் உயரம். அதுதான் நம்ம சென்டர், அந்த சென்டர் தான் முன் உயரம் கணக்கு எடுப்போம். அதுதான் வந்து நம்ம 13 + 1.5 கொடுத்துருந்தோம். இப்போ அதில் வந்து நம்ம கொஞ்சம் இப்போ 16 வைக்க போகிறோம். 13 + 1.5 14 வருது. ஆனால் நம்ம வந்து 16 வைக்க போகிறோம். முன் பக்கமும் 16 அவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க எனக்கு கவர் பண்ணி தான் வேணும், எனக்கு பேக்கில் எப்படி வருமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து இந்த 1.5 சேர்த்து ஆட் பண்ணி 16 வைக்க போகிறோம். ஓகே, இப்போ கட்டிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் வந்து பால்சன் பண்ணுறதுக்கான மாதிரி அளவில் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு, 3 பாயிண்ட் இல்லைனா 1/2 இன்ச்சு, நீங்கள் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோடைய ஹைட்டு, உயரம் 16, 14.5 ப்ளஸ்ஸு, அதனால் நான் 14 கிட்ட ஒரு சின்ன ஒரு அடையாளம் கொடுத்துட்டு 16 வச்சுருக்கேன். ஓகேவா? 16. இப்போ அப்படியே வந்து மேலே ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். உயரத்தை மார்க் பண்ணிட்டோம். ப்ளஸ் தைக்கிறதுக்கான அளவும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இதில் எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, ஷோல்டர் அளவு வந்து பேக் ஷோல்டர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 14.5. ஓகேவா? ஃப்ரண்ட்டு பேக் ஷோல்டரோட அளவு வந்து மொத்தமாக நம்ம எடுத்துக்கோம். ஃப்ரண்ட் ஷோல்டர் 14 எடுத்துருந்தோம், பேக் 16 எடுத்துருந்தோம். நம்ம பேக்கை தான் கணக்கில் வைக்கணும். 14. இப்போ முன்கழுத்து பின்கழுத்து இதில் எது மேலே இருக்குதுன்னு பார்க்கணும். அதை தான் நம்ம கணக்கு எடுக்கணும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்கழுத்து 7, பின்கழுத்து 7. ஓகேவா? ஆழம். இப்போ சில இதில் வந்து எது மேலே இருக்குது, எது சில ஒருத்தர் இறக்கி கேட்பாங்க, பேக் இறக்கி கேட்பாங்க, சில பேர் ஃப்ரண்ட் இறக்கி கேட்பாங்க, பேக் மேலே இருக்கும். இப்போ எது மேலே இருக்கோ அதுதான் நம்ம கணக்கில் எடுக்கணும். இப்போ இதில் ரெண்டுமே சமமாக இருக்கிறனால அதில் ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, ஒரு இது 6, ஒரு 7, 8, இல்லை 8, 10 இப்படி இருந்ததுன்னா எது குறைவாக இருக்கோ அந்த நெக்கோட ஆழத்தை கணக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 7 இன்ச்சு நம்ம இதில் இருக்குது. 7ல் பாதி எவ்வளவு?
3.5 இன்ச்சு நம்ம ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணணும். 1 2 3 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 11 வந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் இதில் வந்து இந்த ஷோல்டருக்கு 3 விதத்தை நம்ம பார்ப்போம். 3 ஸ்டெப்பு பார்க்கணும், 3 வழிமுறையை. அதில் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம வந்து இந்த ஷோல்டருடைய நெக்கோடைய ஆழத்துக்கு தகுந்த மாதிரி மைனஸ் பண்ணுறது. ரெண்டாவது மேல் பாடி அளவு வந்து சின்ன பாடியாக இருக்கா, அதாவது 36க்கும் குறைவாக இருக்கா, 44க்கும் பெருசாக இருக்கா, இல்லை 36 to 44க்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் நம்ம வந்து நல்லா தரமாக பிரித்து வச்சுருக்கோம். நம்ம ஆன்லைன் கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக எடுத்திருக்கோம். இதில் நம்ம ரொம்ப தெளிவாக போனோம்னா காலேஜ் ரொம்ப பெருசாகிடும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே எடுக்கிறேன். பாருங்கள், அந்த வீடியோ தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப புரியும். இப்போ இதில் என்னென்னா நம்ம வந்து இப்போ 42 இருக்குது, 44க்கு உள்ளே தான் இருக்குது, 36 to 44க்குள்ளே இருக்குது. அப்போ 44க்குள்ளே இருக்கிறதுனால அது ரெண்டாவது வழிமுறையாக நம்ம அதுக்காக நம்ம ப்ளஸ் மைனஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அது சின்னது பெருசாக இருக்கும்போது சின்னதாக இருக்கும்போது அது நம்ம கூட குறைய வைக்க வேண்டியது இருக்கும். ரைட். இப்போ நம்ம ரெண்டாவது வழிமுறை பார்த்துட்டோம். அப்போ அதுவும் 11 தான் இருக்குது. மூணாவது விகிதாச்சார கணக்கு. இந்த உடல் அளவுக்கு இந்த பாடிக்கு எவ்வளோ ஆம்பல் இருக்கணும், எவ்வளோ சோல் இருக்கணும், அப்படி இருந்து அதை மீறி எவ்வளோ மாறி இருக்குது, அதுக்காக நம்ம ஏதாவது மாற்றம் செய்யணுமான்றது. ஏன்னா மாறி நிறைய பேருக்கு மாறி தான் வருது. அதில் மாற்றம் செய்கிற அளவுக்கு இருக்குதா, இல்லை மாற்றம் செய்யக்கூடிய, இல்லை பரவாயில்ல அதே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இதில் வந்து மூணாவதாக நம்ம பார்க்கும்போது மேல்படி அளவு பார்த்தீங்கன்னா 42. ஓகேவா? நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா? மேல்படி 42. இப்போ 42 ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 21. ஓகேவா? 21 20 நம்ம எடுத்துருக்க அளவு தான், ப்ளஸ் மைனஸ் பார்க்கக்கூடாது, எடுத்துருக்க அளவு தான் 21. 21லேருந்து 2 இன்ச்சு குறையாக வரணும் ஆம்கோல் அளவு, 4 இன்ச்சு குறையாக, அதுலேருந்து 2 இன்ச்சு குறையாக வரணும், அதாவது 4 இன்ச்சு குறையாக வரணும் சோல்டர் அளவு. இது ஒரு பொதுவான கணக்கு. ஆனால் அதை மீறி வரும்பொழுது நம்ம மாற்றங்கள் செஞ்சுக்கணும். அதே அளவு தான் வரும், அதே அளவு தான் நம்ம வச்சு கட் பண்ணணும்னு கட் பண்ணால் தப்பாயிடும். அது எல்லாருக்கும் அப்படி வராது. அதனால நம்ம அதுதான் அளவு எடுத்துட்டோம், நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. அப்போ நம்ம எதை நம்ம மாற்றம் செய்யணும்னு பார்த்துக்கணும். சரி, இப்போ என்ன கையில் இருக்கு? நமக்கு 42, அதை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா 21. 21லேருந்து 2 இன்ச்சு குறைஞ்சதுன்னா 19. இங்கே 18 இருக்கு, 1 இன்ச்சு குறைவா இருக்கு. ஓகேவா? ஆம்கோல் அளவு 1 இன்ச்சு மைனஸ்ல இருக்கு, -1ல் இருக்கு. ஓகேவா? சரி, நான் -1ன்னு சும்மா நோட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம மைனஸ் பண்ணிடக்கூடாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். -1ல் இருக்கு. சரி, இப்போ வந்து அப்போ 19லேருந்து 2 இன்ச்சு குறையணும்னா எவ்வளோ வரணும்? சொல்றது 17 இன்ச்சு இருக்கணும். 17க்கு இங்கே எவ்வளோ இருக்கு? 14 இருக்கு. இப்போ 15னா கூட 2 இன்ச்சு குறைவா இருக்கு, 2.5 இன்ச்சு குறைவா இருக்கு. இதுல -2.5 இன்ச்சு குறைவா இருக்கு. ஓகேவா? மைனஸ்ல இருக்கு, இதுவும் மைனஸ்ல இருக்கு, இது 1 இன்ச்சு மைனஸ்ல இருக்கு. இப்போ பாருங்க, ஆம்கோல் 1 இன்ச்சு மைனஸ்ல இருக்கு, ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு மைனஸ்ல இருக்கு. அப்ப இது ரெண்டுமே மைனஸ்ல தான் இருக்கு. அப்போ 1 ப்ளஸ் 1 மைனஸ் அப்படி இல்லை. ஓகேவா? ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. சரி, அப்ப எது அதிகமான மைனஸ்ல இருக்கு? அப்ப இதை வந்து கழிச்சுட்டு மீதி எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இந்த 1 இந்த 2.5 இந்த 1 கழிக்கணும். ஓகேவா? இந்த 1 குறைச்சோம் அப்படின்னா எவ்வளவு? 1.5 இன்ச்சு. அப்போ 1.5 இன்ச்சுனா நமக்கு வந்து 2 இன்ச்சு வந்ததுன்னா 2 பாயிண்ட், 1 இன்ச்சு வந்தா 1 பாயிண்ட். இப்போ இதுக்காக நம்ம வந்து மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். சரியா? இப்போ ஷோல்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஆம்கோலை விட ஷோல்டர் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ 2 இன்ச்சு வந்து நமக்கு ரொம்ப குறைவா இருக்கு, 1.5 இன்ச்சு ரொம்ப குறைவா இருக்குனால நம்ம சப்போர்ட் பண்ணணும், அந்த ஆம்கோலுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் அது வந்து சரியா பேலன்ஸ் கிடைக்கும். அப்போ 2 பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த 11 கூட 1 2 1.5 பாயிண்ட் வரதுனால இன்னும் 1/2 பாயிண்ட் கூட போட்டு 2 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அளவும் பெரிய அளவு தான், 42 வந்துருச்சு. சரியா? 40 தாண்டிருச்சு. அதனால அந்த 1/2 பாயிண்ட் கொடுக்கறதுனால தப்பு இல்லை, சேர்த்து 1/2 பாயிண்ட் கொடுத்து 11.25 தான் இப்போ இதோடைய ரெடி ஷோல்டர். ஓகேவா? 11.25 இப்போ நம்ம வைக்க போறோம். ஓகே, இந்த 11.25 2ஆ டிவைட் பண்ணா 11னா 5.5, 2ஆ பிரிக்கும் பொழுது 5.5 ஒரு பாயிண்ட் வரும். 11.25னா 5.5 ஒரு பாயிண்ட் நம்ம இப்போ வைக்க போறோம். 5.5 ஒரு பாயிண்ட். இது ஷோல்டருடைய ரெடி ஷோல்டருடைய அளவு. ஓகேவா? அது சரி இருக்கட்டும். இதுக்கப்புறம் ப்ளஸ் தையலுக்கு நம்ம இதுக்கப்புறம் இங்கே கொடுக்கணும். அதை நம்ம திரும்ப நல்லா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாடிக்கு வந்துடுவோம். பாடி அளவு பார்த்தீங்கன்னா 42 + 1 43 இன்ச்சு. 43 4ஆ டிவைட் பண்ணணும். 43 4ஆ டிவைட் பண்ணோம்னா நம்ம 44 4ஆ டிவைட் பண்ணால் 11 வரும். 43 அப்படின்னா 10.25 வரும். ஓகேவா? 10.25 இன்ச்சு நம்ம இங்கே வைக்கிறோம். ஆனால் இதில் வந்து என்னென்னா பாடி அளவு ரொம்ப பெரிய அளவாக இருக்குது. அதனால மேல்படி அளவு நடுப்படி அளவை விட எவ்வளவு குறைவாக இருக்குது, நடுப்படி அளவு ரொம்ப கூடுதலாக இருக்குது. இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கூடுதலாக இருக்குது. அப்போ நம்ம இடுப்பு அளவு கூட வைக்கிறதுனால நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு மாற்றம் கொடுக்க போகிறேன். இதில் பேக் பார்ட்டை வந்து அதிகப்படுத்தி ஃப்ரண்ட் பார்ட்டை கம்மி பண்ண போகிறேன். மேல் பாடியை மட்டும், மேல் பாடியில் பேக் சைடு வந்து அதிகமாகவும் ஃப்ரண்ட் சைடு வந்து கம்மியாகவும் கொடுக்க போகிறோம். அப்போ தான் அவங்க அதே மாதிரி அவங்க பெரியவங்க வேற கழுத்து கொஞ்சம் இறுக்கி தான் போடணும், ரொம்ப ஃபிட்டிங் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த உள்வாங்கின மெத்தேடில் கொடுக்க போகிறோம். பேக் ஃப்ரண்ட் வந்து வித்தியாசம் இருக்க மாதிரி பேக் அதிகமாகி ஃப்ரண்ட் குறைக்கிற மெத்தேடில் கொடுக்க போகிறோம்.
சரியா? ஏன்னா இது ரொம்ப இடுப்பளவு ரொம்ப கூடுதலாக இருக்குது, அளவு வந்து ஆனால் அக்ராஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, அக்ராஸ் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம அக்ராஸுக்காக இங்கே ஆம்கோல் எக்ஸ்ட்ராலாம் மார்க் பண்ண போகிறதில்ல, கவனமாக பாருங்கள். இப்போ இதில் 9.25 இருக்குது இல்லையா, 10 இது 10.25 நம்ம வைக்கணும், நாளாக பிரிச்சோம்னா. இப்போது இடுப்பு எவ்வளோ பாருங்கள், நம்ம 10.25 நம்ம இங்கே எழுதி வச்சுக்கிறேன். 10.25 நான் ரஃபாக அப்படி எழுதி நம்ம கணக்கு போட்டோம் இல்லையா, 10.25 வச்சு எழுதி வச்சிட்டோம். இப்போ இடுப்பு பாருங்கள் 48, 48 இருந்து ஒரு இன்ச்சு குறைச்சிருக்கோம். 48னா நம்ம 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 12 இன்ச்சு வரும். ஓகேவா? 48 4ஆக பிரித்து நம்ம வச்சோம்னா 12 இன்ச்சு வரும். இப்போ 11.25 இன்ச்சு, 47க்குனா 11.25, இடுப்பளவு 11.25 இன்ச்சு நம்ம வைக்க வேண்டிய தேவை வருது. இடுப்பளவு 11.25. நான் அந்த 11.25ன்றதை நான் இடுப்பளவு 4ஆக டிவைட் பண்ணும்பொழுது பாருங்க 44, 45, 46, 47, 47 இன்ச்சு 11.25. இப்போ நான் இடுப்பளவு என்ன செய்ய போறேன்னா பேக் அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு, ஏன்னா ரொம்ப கிராஸ் போகுது. இப்போ நம்ம பழைய அளவு நம்ம வச்சு மார்க் பண்ணிட்டு நம்ம காமிக்கிறேன். இப்போ 11.25 வச்சுட்டு புள்ளி போட்டு காமிக்கிறேன். இது வந்து 11.25 அடையாளம். இங்கே 10.25, மேல்பாடி அளவு 10.25 பாருங்க, 10.25. ஓகேவா? அடுத்து இதுல இருந்து நம்ம இடுப்பு டாட்லாம் கொடுத்தோம்னா கிராஸா அப்படி வெளியே போகும். 1 இன்ச்சு கிராஸா வெளியே போகுது இல்லையா? அப்ப என்ன செய்யணும், நம்ம இதை வந்து வளர்த்து இதுல அரைச்சு நான் கூட்டிட்டு இதுல அரைச்சு குறைக்க போறேன். ஓகேவா? இது சமமா கொண்டு வரதுக்காக. அப்ப இந்த 10.25 11.25 நான் இங்க மாத்துறேன். பேக்கை வந்து 10.25 இருந்ததை 11.25 நான் மேல்பாடியை அதிகப்படுத்தி 11.25 அதிகப்படுத்துறேன். முதல்ல சின்ன புள்ளியா வச்சிருந்தோம், இப்போ பெரிய கூடுதல். இப்போ நமக்கு ரெடி கணக்கு வச்சுக்கிறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 11.25 11.25 வைக்கிறேன். 11.25 வைக்கும்போது 1/2 இன்ச்சு குறைச்சிக்கிறேன். ஓகேவா? இப்போ ரெண்டும் சமநிலைக்கு வந்துடும். இங்கேயும் 11.25, இங்கேயும் 11.25. இப்போ நேரா வந்துடும். ஓகேவா? ரைட். இப்போ இது வந்து நமக்கு அவங்களுக்கு போடுறதுக்கு ஃபிட்டிங் நல்லா உட்காரும். ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் வந்தா பரவாயில்லை, ஆனா நம்ம வந்து ரொம்ப கிராஸ் போகக்கூடாது. அப்போ நம்ம இது வந்து பாடி அளவு எல்லாம் முரண்பாடாக இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். இதுக்கு டாட் நம்ம கொடுக்க போறது இல்லை, பேக்கில் டாட் கொடுக்க போறது இல்லை. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்றேன். அப்படியே பாருங்க, ஸ்ட்ரைட்டில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு டாட் வேண்டாம், பேக்கில் டாட் கொடுக்க வேண்டாம் இவங்களுக்கு. ஏன்னா இடுப்பளவு ரொம்ப பெரிய அளவாக இருக்குது, அதனால டாட் வந்து பேக் கொடுக்க வேண்டாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. பாருங்க, நடுப்பாடி இடுப்பு ஒரு இன்ச்சு தான் குறைஞ்சி வருது. சரியா? இடுப்பு ரொம்ப கூடுதலாக இருக்கிறதுனால இவங்களுக்கு டாட் கொடுக்க வேண்டாம். இடுப்பில் குறையும் பொழுது சோல்டர் திறக்கத்தன்மைக்கெல்லாம் வரதை வச்சு நம்ம டாட் கொடுத்து அதை பண்ணுவோம். இந்த உடம்புக்கு டாட் பேக்கில் டாட்டே வேண்டாம், இடுப்பு டாட்டே வேண்டாம். ரைட்டு. இப்போ சமமாக நேராக போட்டுட்டோம். இப்போ ஷோல்டர் டு பாயிண்ட் இருக்கு பாருங்க, எவ்வளோ வந்திருக்கு. ஷோல்டர் டு பாயிண்ட் வந்து 13.5 இன்ச்சு பாருங்க, 13.5 இன்ச்சு. இங்கே 13.5 எங்கே வருது பாருங்க, இங்கே வந்துருச்சு. 16னா 1 2 2.5 இன்ச்சு தான் டாட்டுக்கே வருது. 13.5 இன்ச்சு கிட்ட நமக்கு இங்கே வருது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 1 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 1 இன்ச்சு கூட டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தா, இதுல நம்ம டாட் கொடுக்கல, அதனால இப்போ அதை பத்தி ஒன்றும் இல்லை. நமக்கு 13 நிப்பிள் பாயிண்டோட ஹைட் வந்திருக்கு. இப்போ நம்ம டாட் கொடுக்கணும் இங்க வேணும் அப்படின்னா நம்ம டாட் கொடுக்குற மாதிரி இருந்தா நம்ம 1 இன்ச்சு மேலே வச்சு தான் டாட் கொடுக்கணும். இந்த சின்ன இதில் டாட் கொடுத்தோம்னா ரொம்ப தூக்கி பிடிச்ச மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அசிங்கமா இருக்கும். சரி, இப்போ இதுல வந்து நமக்கு இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம்ல 14.5 + 1.5 அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அடையாளம் கொடுத்துக்கிறேன் நான். இதுதான் அவங்களுக்கு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸஸா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. இது வந்து நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு. ஓகேவா? இதுதான் நடுப்பாடியோட அளவு. நடுப்பாடியோட வரக்கூடிய அளவு இந்த இடம். ஓகேவா? அது நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். நடுப்பாடி சுற்றளவு இங்கே பேக்கில் நம்ம எடுக்கும்பொழுது இந்த இடத்துல தான் நம்ம எடுக்கணும். ரைட்டு. இப்போ நம்ம ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோல்டருக்கு 5.5 ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம், ப்ளஸ் தையலுக்கு இங்கே கொடுத்துட்றோம். ஓகேவா? 5.5 ஒரு பாயிண்ட்டு நம்ம 11. இப்போ ரெண்டாவே மடித்து பார்த்துக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்படி மடித்து பார்த்தோம் அப்படின்னா இவர் 5.5 ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. ஓகேவா? 5.5 ஒரு பாயிண்ட் ப்ளஸ் நம்ம தையலுக்கு இங்கே வழியாக கொடுத்துட்டோம். இதை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், இதில் வந்து அக்ராஸ் பார்த்தீங்கன்னா பேக்கு வந்து 14.5, ஃப்ரண்ட் பேக்கோட அக்ராஸ் பாருங்களேன், என்ன 1/2 இன்ச்சு குறைவாக தான் வந்திருக்கு. உள்ளடக்கி எடுக்கிற மாதிரி தான் வருது. ஆனால் இதில் வந்து இவங்களுடைய பாடி நம்ம பேக்கில் வளர்த்துருக்கிறதுனால இதை அப்படியே நேராக கொண்டு வந்துடலாம். அக்ராஸ் வந்து கிராஸ் உள்ளே கொண்டு வர வேண்டாம். அப்போ நம்ம சமமாக இதே அளவே நம்ம கொண்டு வந்துடுவோம். 5.5 ஒரு பாயிண்ட்டும் அதே 5.5 ஒரு பாயிண்ட் இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம பாடி வேற வளர்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது ஆல்ரெடி. அதனால இந்த 1/4 இன்ச்சு நம்ம இதில் அக்ராஸுக்கு குறைக்கணும், அது குறைக்கல.
இவங்களுக்கு மட்டும். இது கிடையாது, இது கிடையாது, இதுதான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஆம்கோலுக்கு இங்கேருந்து இதில் பார்க்குறோம். இந்த பெரிய கோடு இருக்குல்ல, இது 5.5 இருக்குது. இந்த 5.5-ஐ நம்ம அப்படியே மேலே வச்சிடணும். இந்த 5.5-ஐ அப்படியே மேலே வச்சுட்டு இவங்களுடைய ஆம்கோல் அளவு 18. 18னா 9, 2ஆ பிரிக்கும் பொழுது 9. ஓகேவா? இப்போ இந்த 5.5-ல 3ல் ஒரு பங்கு வைக்கணும். 4.5னா 1.5 இன்ச்சு, 5.25னா 1.25 இன்ச்சு. ஓகேவா? 1.25 இன்ச்சு இதுல இருந்து ஆட் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1.25 இன்ச்சை இதில் எடுங்க. இந்த 1.25 அப்படியே இங்கே எடுங்க. அப்படியே வந்து ஆம்கோல் வச்சு அப்படியே ஸ்கேல் வச்சு ஸ்டேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மேலே தான் வருது. இது இப்படியே வச்சா தான் நமக்கு அது சரியாக வரும். இதோட அமைப்பு கரெக்டாக அப்படி வைக்கும் பொழுது ஒரு நூல் மேலே தான் வந்திருக்கு. இப்போ நம்ம அளந்து பார்த்துடலாம் கரெக்டாக வருதான்னு. நமக்கு வந்து 18 இன்ச்சு ஆம்கோல் அளவுனா அதில் பாதி 9 வரணும். சரியாக துல்லியமாக கரெக்டாக வந்துருச்சு 9 இன்ச்சு. ஓகே, இது தையலுக்கு. ஓகேவா? இது இப்போ பேக்கு நம்ம எடுத்துட்டோம். இப்போ பேக்கில் வந்து அடுத்தது கழுத்தோடைய அகலம். இதில் நம்ம என்னன்னா, நம்ம ரெகுலராக வெட்டக்கூடிய ஃபார்முலாவில் இங்கே பேக்கில் அகலம் பண்ணணும். பேக் பார்ட்டை பெருசு பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஷோல்டரை பெருசு பண்ணுவோம். ஓகேவா? இங்கே ஷோல்டர் வந்து அதிகப்படுத்துவோம். ஆனால் இவங்களுக்கு நம்ம பண்ணலை, ஷோல்டர் அதிகப்படுத்தலை. ஏன்னா இவங்களுக்கு வந்து அக்ராஸ் வந்து அதிகமாக வரல. அக்ராஸும் அதிகமாக வந்துருந்ததுன்னா நம்ம அதை வந்து பெருசு பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி அக்ராஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம இவங்களுக்கு ஷோல்டரை வளர்த்தோம் அப்படின்னா, இங்கே ஷோல்டர்கிட்ட நம்ம இந்த பாடி வளர்த்ததுக்காக, அரைஞ்சி வளர்த்ததுக்காக ஷோல்டரை வளர்த்தோம்னா இங்கே லூஸ் கொடுத்துரும். அதனால இவங்களுக்கு ஷோல்டர் வளர்க்கலை. இல்லைன்னா இந்த நம்ம எப்பவுமே பேக் பாடியை வளர்த்து ஃப்ரண்ட் பாடியை கம்மி பண்ணோம் அப்படின்னா, பேக் பாடி எவ்வளோ வளர்க்குறோமோ அதே மாதிரி பேக்கோடைய ஷோல்டரு கழுத்துடைய அகலமும் ஏவையும் நம்ம அதிகப்படுத்துவோம். ஓகேவா? இதில் நம்ம அதை பண்ணலை. ஓகேவா? அப்போ அக்ராஸ் வந்து அவங்களுக்கு அந்த கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை பண்ணலை. அப்போ தான் அது கரெக்டாக உட்காரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 அப்படின்னா அதில் பாதி வந்து நமக்கு 2.25 அரை பாயிண்ட்டு. நம்ம என்ன செய்கிறோம், 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க கழுத்து வந்து குறுகலாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக வேண்டாம் அப்படின்னு. அப்போ 5.5 ஒரு பாயிண்ட்டே நம்ம சமமாக பிரித்தோம் அப்படின்னா 2.25 வருது. 2.25 ஒரு பாயிண்ட்டே கூட வச்சா கூட போதும். 2.25 அரை பாயிண்ட் வச்சா போதும். 3 இன்ச்சுட்டு ஒரு பாயிண்ட் கம்மியாகவே வைக்கலாம். ஓகேவா? 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தாலும் அவங்க ஷோல்டர் வந்து இந்த சின்ன ஷோல்டர் அளவு அகலமாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ரொம்ப அகலமாக வேண்டாம், அதாவது கழுத்து வந்து அகலமாக வேண்டாம் அப்படின்னு, சின்ன ஷோல்டர் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கழுத்து கொஞ்சம் குறுகலாக இருந்தால் பரவாயில்ல. ரைட்டு. அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எப்பவுமே 1/2 இன்ச்சு ப்ளஸ் வேறு பண்ணுவோம். ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு நம்ம 2ஆக பிரித்து அதுலேருந்து 1/2 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். இதில் 2ஆக மட்டும் பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இங்கே வந்து இங்கேருந்து கழுத்து அகலம் எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சு எடுக்கணும். ஏன்னா இது விரிகிற தன்மை வரதுனால இங்கேருந்து நம்ம கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். ஆழம், கழுத்துடைய ஆழம், பேக்கு ஃப்ரண்ட்டும் நம்ம 7 இன்ச்சு போதும் அப்படி சொல்லிட்டாங்க இல்லையா? 7 இன்ச்சு வச்சுருக்கோம். ப்ளஸ் தையலுக்கு. ஓகே, இப்போ பேக் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ கீழ்கழுத்தும் நம்ம அப்படியே தான் வைப்போம். இப்போ இதில் வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கு இல்லையா? அதை 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு இப்படியே தான் நம்ம பேக் வைக்கணும். கழுத்து வந்து சில பேர் குறுகலாக கேட்பாங்க, சில பேர் நல்லா ப்ராடாக கேட்பாங்க, சில பேர் நார்மல் ரவுண்ட் கேட்பாங்க. இவங்க வந்து ரொம்ப ப்ராடெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நார்மல் இங்கேருந்து 1 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு நார்மல் ரவுண்டு எடுத்துக்கணும். 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுனா குறைய நமக்கு அது வந்து டீப் ரவுண்டாக வரும். இப்போ இதுலேருந்து 1 இன்ச்சு வர்ற மாதிரி 3/4 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சு வந்துச்சுன்னா நார்மல் ரவுண்டாக இருக்கும். இப்போ பாருங்க, கரெக்டாக 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. 1 இன்ச்சு அப்படி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோ. ஓகே.
அவங்க ரொம்ப குறுகலாக இருக்க ரொம்ப ப்ராடாக இருக்க வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. ரைட், இப்போ நம்ம பேக் எடுத்துட்டோம், அப்படியே வெட்டி எடுத்துடலாம். இதுதான் நமக்கு இந்த இடத்துல நம்ம நடுப்படி அளவு எடுக்கணும். ஓகேவா? ரைட்டு, இப்போ பேக் எடுத்துட்டோம், அடுத்து அப்படியே ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இது ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே முதல்ல ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் கொடுத்துடலாம். இங்கே எல்லாமே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் முதல்ல ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம எடுக்கும் பொழுது உள்ள வித்தியாசம், பாடி மெஷர்மெண்ட்டு அளவு எடுக்கும் பொழுது உள்ள வித்தியாசத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். ஆமு டாட்டுக்கு ப்ரெஸ் பண்ணதை வந்து நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக கீழ் டாட்டுக்கு வந்துடும். இந்த எடுக்கும் பொழுது நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும் பொழுது எவ்வளவு 42 49, அப்போ 7 இன்ச்சு வந்து வித்தியாசம் இருக்குது. அப்போ 7ல் வந்து பாதி எவ்வளோ 3.5. இந்த 3.5 இன்ச்சு நம்ம இங்கே நகர்த்தணும். 3.5 இன்ச்சு நம்ம நகர்த்துறோம். 3.5 இன்ச்சு இங்கே நகர்த்துறோம். 3.5 இன்ச்சு அப்படியே நகர்த்திக்கிறோம். ஓகே, ஃபுல்லாக 3.5 இன்ச்சு செக் பண்ணிட்டோம். இப்போ இதில் 3.5 இன்ச்சு நகர்த்துறதுனால இங்கே இல்லை, இதில் பாதியை இறக்கணும் நம்ம. அப்போ 3.5 இன்ச்சில் பாதி எவ்வளவு? இந்த 3.5 இன்ச்சில் பாதினா 1.25 இன்ச்சு. இந்த 1.25 இன்ச்சை நம்ம இங்கே இறக்கணும். அப்படியே 1.25 இன்ச்சு இங்கே இறக்கணும், டவுன் பண்ணிக்கணும். ஓகேவா? 1.25. இந்த இந்த தையலுக்கு சேர்த்து தான் நம்ம கணக்கில் வச்சுருக்கோம். அதுலேருந்து நம்ம கணக்கு பார்த்துட்டோம். இப்போ இங்கே 3.5, இதில் பாதி அங்கே, இங்கே 3.5 இருக்குது, கரெக்டாக இருக்குது, இறக்கிட்டோம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இது உள்ளதை டேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இதுக்கப்புறம் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது பாடியோட அளவு, இது தையல்கான அளவு. ஓகேவா? கரெக்டாக வந்துருக்குது அந்த பேட்டர்னில். ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க, இது பாடியோட அளவு, இது 1.5 இன்ச் தையலுக்கு. இது உங்களுக்கு தெரியுதா? இல்லை கொஞ்சம் நான் இப்படி நகர்த்திக்கிறேன். பாருங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கு. ஓகேவா? இப்போது இது ஆமு டாட் பாருங்கள், இவ்வளவு அகலம் ஆமு டாட் வந்திருக்கு. எதனாலனா 3.5 7 இன்ச்சு நமக்கு இங்கே வந்து ப்ளஸ் தையலோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு வந்துடும். ஏன்னா இது கிராஸில் இருக்கு இல்லையா, அதனால். இப்போ நம்ம நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு 13.5, அதுக்கு கீழே நமக்கு 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு, 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி. இப்போ இங்கே ஸ்ட்ரைட் வச்சுக்கிறோம். பாருங்க, இங்கே வந்து இப்படி ஸ்ட்ரைட் வச்சுக்கிறோம். நடுபாடியை முதல்ல செக் பண்ணுறோம். மிடில் செஸ்டோட அளவை செக் பண்ணுறோம். நடுபாடி அளவு நமக்கு எவ்வளவு? 49 + 2 51 இன்ச்சு. நடுபாடியோட அளவு 51 இன்ச்சு. 51னா பேக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பேக்கில் 11.25 இருக்குது. 11.25னா நமக்கு வந்து இப்போ 51 இன்ச்சு அப்படின்னா எவ்வளோ வரணும்னா 50 51 52 50 51னா நமக்கு வந்து 12.25 வரணும்.
ஓகேவா? 12.75 இங்கே எவ்வளோ இருக்குது? 11.25 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 இன்ச்சு குறைஞ்சிருக்கு. அந்த 1.5 இன்ச்சு இங்கே பின்னாடி ஆட் பண்ணணும். அப்போ 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 12.75னா 13.75 14.25. இதுதான் ஃப்ரண்ட்டோடைய அளவு. மொத்தம் நமக்கு நடுப்பாடி வர வேண்டிய அளவு 49. அப்போ ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 14 இன்ச்சு நமக்கு வரணும். இந்த சைடு வந்து நம்ம நேராக வச்சுக்கிட்டோம். 14.25 வரணும். இந்த 14.25 நம்ம இங்கே மார்க் வச்சுக்கிட்டோம். இங்கே அடையாளம் பண்ணிட்டோம். ஓகேவா? 14.25 இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டு. இங்கே நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கோம். இந்த சைடை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டில் இருக்கட்டும். இங்கே நம்ம இதோட அளவு இங்கே தான் இருக்குது வருது. ஓகேவா? இப்போ இதில் வந்து ப்ளஸ் அதிகமாக இருந்தால் நம்ம 2 பக்கமும் ப்ளஸ் பண்ணுவோம். இது இப்போ குறைவாக இருக்குது. எவ்வளோ குறைவாக இருக்குது? 1/2 இன்ச்சு குறைவாக இருக்குது. அப்போ நம்ம இங்கே 1/4 இன்ச்சு இங்கே 1/4 இன்ச்சும் விடலாம். இப்போ இதே நம்ம வந்து இங்கே ஃப்ரண்ட் வந்து மேல்பட்டு நிறைய மைனஸ் ஆக போகுது இல்லையா? அதனால நம்ம இது இங்கே உள்ள வாங்கினாலும் ஓகே, இங்கே கம்மியாக இருந்தால் ஓகே. நம்ம ஃப்ரண்ட் கம்மியாக வந்தானே வரணும். இப்படி கிராஸாக கொண்டு வரும். இப்போ ஓகேவா? இப்படி இங்கேருந்து இப்படி கிராஸ் வரும். அதனால இருக்கட்டும். இப்போ இதுலேருந்து நிப்பிள் பாயிண்டோட அளவு வைக்கணும். நிப்பிள் பாயிண்டோட அளவு இதுலேருந்து வைக்கணும். நிப்பிள் பாயிண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 + 2னா 51. அப்போ 5 இன்ச்சு நம்ம வைக்கலாம். இங்கே 5 இன்ச்சு நம்ம இங்கே வைக்கிறோம். 5 இன்ச்சு. இப்போ இதையும் நம்ம இங்கே இணைக்கிறோம். இதை நேராக இப்படியே வந்து இணைக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வருது பாருங்க. இதோட அளவு நமக்கு 2.25 ஒரு பாயிண்ட். 2.25 ஒரு பாயிண்ட்ல நம்ம வச்சிடும். ப்ளஸ் தையலுக்கு இது டாட்டோடைய கீழ் அளவு. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் டாட் வைக்கணும். இந்த ஆமுல் டாட் நம்ம இணைக்கணும். நம்ம இங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்ம கேப் கொடுக்குறோம்னா, இன்னும் நம்ம ஓப்பன் டாட் வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணாமல் இது உள்ளே போயிருக்கிறதுனால நம்ம என்ன இங்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த லென்த்து இங்கே எப்படி வருது அப்படின்னு தெரியும். அப்போ அதுலேருந்து நம்ம இங்கே எவ்வளோ கேப் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க வேண்டி வரும். இங்கே இவங்களுக்கு பெரிய அளவுன்றதுனால 2லேருந்து 2.5 இன்ச்சு நம்ம கண்டிப்பாக கேப் கொடுக்கலாம். ஓகேவா? 2.25 இன்ச்சு இங்கே ஓப்பனுக்கு கொடுக்குறேன். நான் இங்கே ஓப்பன் டாட்டுக்கு 2.25 இன்ச்சு இடைவெளி கொடுக்குறேன். இதில் வந்து 2.5 இன்ச்சு இடைவெளி கொடுக்குறேன். 2லேருந்து 3 கூட கொடுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஏன்னா இதை விட ஓப்பன் டாட்டை விட இது அதிகமாக தான் கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவே நிறைய மாறும். நம்ம ரெகுலர் செய்யக்கூடிய ஃபார்முலா வந்து மாறும். இப்போ நான் 2.25 வைக்கிறேங்க. இங்கே நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம்? 2.25. இதுக்கு 1/2 இன்ச்சு கூட சேர்த்து 2.25 கொடுத்துருக்கோம். இப்போ இதுலேருந்து இதை இணைக்கணும். இதில் நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய ஃபார்முலா அப்படின்னா இந்த டாட்டோடைய வித் அளவு, இதுலேருந்து நம்ம ஓப்பன் டாட்டோட வித் அளவு தான் வைப்போம். அது இதில் வந்து அது வராது. ஓகேவா? இதில் நம்ம கணக்கில் எடுக்க முடியாதுன்னா இதோட ஃபார்முலா எல்லாமே மாறுறதுனால கொஞ்சம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கிறோம். ஆனால் பெரிய அளவுக்கு பெரிய ஃபர்ஸ்ட் அளவு இருக்கிறவங்க, பெரிய அளவு இருக்கிறவங்களுக்கு நம்ம இடைவெளி எப்பவுமே அதிகமாக தான் கொடுக்கணும். சரியா? அந்த இடைவெளி நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இங்கே கழுத்துடைய அளவு இங்கே வச்சு நம்ம கணக்கு பண்ணிவிட்டு இந்த மேல்படி அளவு நம்ம மார்க் பண்ணோம். இப்போ இவங்களுக்கு கழுத்தோட அளவை இப்படியே கனெக்ட் பண்ணிடுவோம். இங்கே நம்ம பேக்கில் எப்படி பண்ணோமோ அது மாதிரி ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு அதே 7 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். 7 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு வந்து மேலே வரும். இது அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த பாடி அளவை இது தைக்கக்கூடிய இடம், இது வந்து வெட்டக்கூடிய இடம், இது தைக்கக்கூடிய இடம். ஓகேவா? இதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு நம்ம தனியாக வருது. அது நம்ம மார்க் போட்டுக்கிடுவோம். திரும்ப நம்ம இன்னும் கொஞ்சம் மைனஸ் பண்ண வேண்டிய தேவை வரும். அதுக்காக நான் இன்னொரு மார்க் போடாமல் இருந்தேன். எதுக்கு போட்டு வைக்கிறேன். இப்போ நம்ம இந்த மேல் பாடி அளவு நம்ம இப்போ செக் பண்ணணும். இந்த மேல் பாடி அளவு இப்போ நம்ம செக் பண்ணுவோம். இங்கேருந்து நேராக இங்கே வரணும். 15 இன்ச்சு இருக்குது. இடையில் இது வந்து இந்த இடம் மைனஸ் ஆகும் பாருங்க. இது மைனஸ் ஆகும். இந்த 5 எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும். அப்படி மைனஸ் பண்ணோன்னே இங்கே எவ்வளோ வருது பாருங்கள். 12 இன்ச்சு இருக்குது. நமக்கு எவ்வளோ தேவைங்க? நமக்கு எவ்வளோ தேவைன்னா 10.25 தான் தேவை. 10.25லேருந்து 1/2 இன்ச்சு குறையணும். அப்போ 10.25 தான் தேவை. இங்கே பாருங்கள் 10.25 தேவை. இந்த இடம் வருது பாருங்கள்.
எவ்வளோ தூரம் மைனஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இங்கே வந்து மைனஸ் ஆகிருக்கு. இதில் இருந்து தான் நம்ம இப்போ இதை இணைப்போம். பாருங்க, இங்கேருந்து இதை நம்ம இணைக்கணும். ஃப்ரெண்டு இப்போ மைனஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இதுதான் ஃப்ரண்டோடைய அளவில் இப்படி கிராஸ் வருது பாருங்கள். இப்படி தான் வருது. ஏன்னா இப்போ அவங்களோட உடல் அமைப்பும் அப்படி தான் வரும். மேல் அளவு வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே ஏறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா? அளவு கூடிக்கிட்டே வருது இல்லையா? 48, 49, 42க்கு அப்புறம் 49 வந்துருச்சு. அப்போ நம்ம இதில் டாட் கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ஃபிட்டிங் தான் அவங்களுக்கு சூப்பராக உட்காரும். இதில் எவ்வளோ டாட் வருதோ ஆட்டோமேட்டிக்காக வர டாட் வரும். இப்போ இதில் கிராஸ் வரதுனால இப்போ நம்ம இதில் எவ்வளோ கிராஸ் டாட் எடுக்கிறோம்னு பார்க்கலாம். இந்த கிராஸுக்கு இந்த ஓப்பன் டாட்டு 3க்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதே 3க்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குதுன்னா வருது. ஓப்பன் டாட்டு கிட்டத்தட்ட 1.25 இன்ச்சு வந்திருக்கு. ஓகே, 1.25 இன்ச்சு வந்திருக்கு ஓப்பன் டாட்டு. இப்போ இந்த லென்த்தை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, லென்த்தில் பார்க்கோம் அப்படின்னா 5.5 1 பாயிண்ட்டு. அந்த 5.5 1 பாயிண்ட்டை நான் இங்கே வைக்கிறேன். 5.5 1 பாயிண்ட்டு. அடுத்தது தையலுக்கு ரெண்டுமே இந்த 2 தையலுமே இதுதான். இங்கேருந்து இங்கே நகர்ந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கழுத்துடைய ஆழம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் நம்ம கம்மியாக வச்சுருக்கோம் இல்லையா? அதை இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சு இப்போ இதை கிராஸாக நம்ம டேஸ்ட் பண்ணணும். இப்படி கிராஸாக டேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஷோல்டருடைய அளவு நம்ம அக்ராஸ் ஷோல்டர் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். அக்ராஸ் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து 14, பேக் வந்து 13, பேக்கு ஷோல்டர் 14, ஃப்ரண்ட்டு ஷோல்டர் 16, 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது ஃப்ரண்ட் ஷோல்டருக்கு. அப்போ இங்கே 1/4 இன்ச்சு உள்ளே நகர்த்தணும். 1/2 இன்ச்சை கால் 1/2 இன்ச்சு நம்ம உள்ளே நகர்த்தணும். ப்ளஸ் நம்ம இவ்வளோ பெரிய டாட் கொடுக்கறதுனால இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க அந்த ஃபிட்டிங் போய் கரெக்டாக உட்காரும். இப்போ இதில் நம்ம இதோட ஹைட்டை செக் பண்ணி இதை எடுக்கணும், ஷேப் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுத்து வரைவோம். இதை ஹைட்டை செக் பண்ணுவோம். 7.25 இன்ச்சு இந்த ஹைட் இருக்குது. இங்கே 7.25 எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே கரெக்டாக இருக்குது 7.25, இங்கே 7.25, 2 ஹைட்டுமே கரெக்டாக இருக்குது. அப்படி கூட வந்து கம்மியாக கூட குறையாக வந்ததுன்னா இங்கே வளர்க்க வேண்டியது இருந்தால் வளர்க்கணும், இல்லை இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணிக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் இங்கே வளர்க்குற மாதிரி தான் இருக்கும், குறைக்கிற மாதிரி இருக்காது. இங்கே 7.25 இருக்குது, இங்கேயும் 7.25 இருக்குது. ஓகேவா? இந்த டாட்டு கரெக்டாக 7.25 இருக்குது. ரைட்டு. இப்போ நம்ம இந்த ஷேப் மட்டும் வரைஞ்சிடுவோம். ஏன்னா இவங்களுக்கு அக்ராஸ் வந்து எடுக்க வேண்டிய தேவையில்லை, ஷோல்டர் குறைஞ்சிருக்குது தான். ஏன்னா ஃப்ரண்ட்டு வந்து 13 இருக்கிறதுனால ஸ்லீவில் எடுக்கிற கவர் தட்டு சரியாக போயிடும். அவங்களுக்கு மசில்ஸ் ரொம்ப ஒட்டிக்கிட்டு அப்படிலாம் இல்லை, ரொம்ப குறையிற மாதிரிலாம் இல்லை. ஓகேவா? ஷோல்டரே உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அதனால ஷோல்டரே குறைஞ்சதுனால அக்ராஸும் கம்மியாக தான் இருக்குது. அதோட இது இல்லை, ஷோல்டர் பெருசாக இருந்து அக்ராஸ் கம்மியாகலை. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஷேப்புக்காக இங்கே வைக்கிறேன். அப்படியேவும் அவ்வளோதான். இவங்களுக்கு கண்டிப்பாக 1/4 இன்ச்சு குறைக்கணும். நம்ம 1 பாயிண்ட் கூட குறைச்சாலும் நல்லா தான் இருக்கும். இங்கே நமக்கு தூக்கி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிருப்போம். இங்கே கரெக்டாக வந்துருச்சு. இதில் எவ்வளோ குறைச்சிருக்கோம்? 2 பாயிண்ட் தான் குறைச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே, இந்த ஷேப் வந்து கரெக்டாக இந்த 2 பாயிண்ட்டை இங்கே நகர்த்திக்கணும். அப்போ தான் சில சொல்கிற அளவு கரெக்டாக வரும். தையலுக்கு திரும்ப நம்ம இங்கே போட்டுக்கிறோம். 2 பாயிண்ட் நகர்த்திட்டோம். இப்போ கிராஸ் எடுக்கிறோம். இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இதையும் இணைக்கிறோம். அடுத்தது அப்படி இப்படி நேராக வைக்கிறோம். இப்போ இங்கே வந்து ரவுண்ட் எடுக்கிறோம். ரவுண்டும் நார்மலாக அவங்க வந்து ரொம்ப டீப் இல்லை வேண்டாம் அப்படின்னும் போது நம்ம நார்மல் ரவுண்டு தான் எடுக்கணும். நார்மலாக எடுத்துருக்கோம், ரொம்ப டீப் போகலை. கிட்டத்தட்ட நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சு எடுத்துருக்குறோம். இப்போது இந்த ஹைட்டு நம்ம செக் பண்ணணும். பாருங்க, இந்த ஹைட் எவ்வளவு அப்படின்னா 6 இன்ச்சு. இந்த ஹைட் வந்து 6 இன்ச்சு. இந்த ரெடியில் வந்து 6 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த 6 இன்ச்சு இங்கேருந்து கணக்கு செக் பண்ணணும். இங்கேருந்து 6 இன்ச்சு.
அப்போ தான் அந்த ஷோல்டர் ஃபால் வராது. இப்போ 6 இன்ச்சு ப்ளஸ்ஸு தையலுக்கு இந்த 6 இன்ச்சு எப்படி கிராஸ் எடுக்கணும். இப்போ இது திறக்கும் பொழுது நேராக வரும் பொழுது அந்த 6 இன்ச்சு லென்த்தில் கரெக்டாக வந்து உட்காந்துரும். தையலுக்கு இங்கேருந்து அதை நினச்சிடறோம், அப்படியே கொண்டு வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த முன் உயரம் இந்த யோக்கோட ஹைட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ யோக்கோட ஹைட் நம்ம எப்படி வைக்கிறோன்றதை பார்த்துருவோம். யோக்கோட ஹைட் எப்படி வைப்போம் அப்படின்னா 14 இன்ச்சு ப்ளவுஸுக்கு நம்ம வந்து 2.5 வைப்போம். ஓகேவா? 14 இன்ச்சு ப்ளவுஸு அப்படின்னும் போது நம்ம 2.5 வச்சுருவோம். அடுத்து எவ்வளவு கூடுதோ அதில் பாதி, அதாவது இவங்க இயல்பான இல்லை எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க அப்படின்னா அது வேற. இவங்க இயல்பாகவே அந்த ஹைட்டு தான் 14 இன்ச்சு ஹைட்டு தான், 15 இன்ச்சு ஹைட்டுனா அதில் பாதி வைக்கணும். இப்போ இவங்க 14 தான் இவங்களோட ஹைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படி தானே கணக்கு வச்சுருக்கோம். அப்போ வந்து அதில் 1/2 இன்ச்சு தான் இப்போ கூட இருக்குன்னு கணக்கு வச்சுக்கலாம். 2.5 1/2 இன்ச்சு கூட இருக்கணும், அதில் பாதி 1/4 இன்ச்சு 2.25. அதுக்கப்புறம் இந்த 1.5 இன்ச்சு அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இது எக்ஸஸாக கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த 1.5 இன்ச்சு நம்ம அப்படியே ஆட் பண்ணுறோம். 1.5 இன்ச்சு நம்ம அப்படியே ஆட் பண்ணால், ஏன்னா இதை ஆட் பண்ணிட்டு திரும்ப மைனஸ் பண்ண வேண்டிய தேவை வரும். அதுக்காக சொல்கிறேன், இது கவனமாக பாருங்கள். 1.5 இன்ச்சு ஆட் பண்ணால் 2.25 3.25 4.25. இந்த 4.25 வந்துருச்சு. இப்போ 4.25 வந்ததுக்கப்புறம் இந்த முன் உயரம்ன்றது நம்ம இந்த வயிறு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? இவங்களுக்கு வயிறு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதில் வந்து 12க்கு 11 இன்ச்சு கூட இருக்குது. அப்போ அந்த 11 கால் நம்ம குறைக்க வேண்டியது இருக்கும் இதில். ஓகேவா? நான் சொல்கிறத கவனிச்சுட்டு பாருங்கள். 11 கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இந்த 11 கால் குறைச்சதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து 1.5 இன்ச்சு தான் யோக்கு இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு வந்து யோக்கு கொஞ்சம் அதிகமாக வைங்க, எனக்கு முன் உயரத்தை நீங்கள் குறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேக்கில் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கே நீங்கள் ஃப்ரண்ட்டு வைங்கன்னு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த இதில் எவ்வளோ நம்ம 1.5 இன்ச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த 1.5 இன்ச்சை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கணக்கை மட்டும் இதில் எப்படி ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி யோக்குக்கும் நம்ம ஆட் பண்ணிடுறோம், அந்த 1.5 இன்ச்சு கூடுதல் வர மாதிரியே. அப்போ இப்போ 1.5 + 1.5 3 வச்சிடறோம். நம்ம கணக்குப்படி வைக்கும்போது 1.5 தான் வைக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்குக்கு ஈக்குவலாக இருக்கட்டும், எனக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்போ சொல்கிறதுனால கஸ்டமர் விருப்பத்தினால நம்ம அந்த 1.5 இன்ச்சை ஆட் பண்ணுறோம். ரைட்டு. யோக்கோட அளவு ஃப்ரண்ட்டு வந்து 3. ஓகேவா? இந்த யோக்கோட அளவு ஃப்ரண்ட்டு 3. எதனாலனா அவங்க விருப்பத்துக்காக நம்ம கூட்டியிருக்கோம், இல்லைன்னா நம்ம 1.5 தான் வச்சுருப்போம். இப்போ 3 வைக்கிறதுனால அவங்களோட ஃப்ரண்ட்டோட உயரம் 16 மாறுது. ஓகேவா? ஃப்ரண்டோட உயரம் 16. அப்போ 16ல் 3 இன்ச்சு யோக்கு போச்சுன்னா, இப்போ பாருங்க 3 இன்ச்சு யோக்கு இந்த நேர் பொசிஷனில் வச்சுக்கிறோம். கரெக்டாக 3 இன்ச்சு யோக்கை மேலே மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே 16 வரணும். 16 இங்கே வைக்கிறோம். இந்த 16 அப்படின்னா இந்த பாருங்க இது சின்ன புள்ளி இன்னொன்று வச்சுருக்கேன். இந்த 16 பாருங்க இந்த டாட்டோட அளவு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். 1.25 இன்ச்சு. அப்போ 16 கூட 17.25 வைக்கணும். 17.25 இந்த 3 இன்ச்சு அதில் மேலே விட்டுட்டு, இந்த 3 இன்ச்சை விட்டுட்டு 17.25 இங்கே வந்திருக்கு. 17.25 இங்கே வந்திருக்கு. ஓகேவா? இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ 17.25. இப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிப்பிள் பாயிண்ட் இவங்களுக்கு இறங்கி வந்திருக்கு. இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு மேலே யோக்கு வரவே கூடாது எப்பயுமே. இந்த பாயிண்ட்லாம் நல்லா கவனமாக கவனிங்க. இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு மேலே யோக்கு வந்து என்றைக்குமே வரக்கூடாது. இங்கே ஒரு தூரத்துலாம் ஒரு ஷேப் எடுக்கக்கூடாது. எடுத்தால் அதோட அமைப்பு ஸ்பிட்டிங்கு கப் ஷேப்பு அப்படியே மாறிடும். செட் நல்லாவே இருக்காது. அமைங்கி ஒரு மாதிரி இழுத்த மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி செட் ஆகாது. ஓகேவா? அது கீழே தான் அந்த யோக்கு வந்து முடியணும். அப்போ நம்ம இப்போ 3 இன்ச்சு யோக்கு வைக்கிறதுனால இது இறங்கிருச்சு. இறங்கினாலும் நம்ம 1.5 இன்ச்சு கொடுத்துக்கலாம், வேணா 1 இன்ச்சு கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? இங்கே இருந்தால் கொடுக்கணும் மாதிரியே இதில் கொடுக்கலாம். எதனாலனா நிப்பிள் பாயிண்ட் எவ்வளோ இறங்கி இருக்குன்னு பார்க்குறோம், அதனால நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்போ சைடுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தேவை வரும். பாருங்கள், கவனிங்க. இந்த சைடுக்கும் இதே ஃபார்முலா இருக்குது. இங்கே எப்படி யோக்கு இங்கே முடியணுமோ அதே மாதிரி இங்கே சைட்லையும் யோக்கு முடிகிறது கணக்கு இருக்குது. அந்த கணக்கை மீறி மேலே வருதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இறக்குவோம். ஓகேவா? நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இவ்வளோ இறங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இறங்கணும்னா இன்னும் கொஞ்சம் இறக்கணும்னா இறக்கலாம், இல்லை இந்த ஷேப்பில் நம்ம கீழ்பாடி உட்காந்துருச்சுன்னா விட்டுடலாம். ஓகேவா? கீழ்பாடி நமக்கு இப்போ உட்காரணும், அது நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே வந்துருக்கு நமக்கு. இப்போ வேணும்னா நான் 1/2 இன்ச்சோ இறக்கி கூட அந்த கீழ்பாடி மேட்ச் ஆகிறதுக்கு நம்ம இறக்கலாம். இறக்கி நம்ம அந்த யோக்கில் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லை யோக்கோட அளவு கணக்கு வச்சுக்கலாம். இறக்கும்போது நமக்கு தேவை இப்போ 16 இன்ச்சு யோக்கு வருது, ப்ளவுஸோட ஹைட் வரணும். 16 இன்ச்சு இப்போ இங்கே வந்திருக்கு, அதனால இப்போ இப்படி வச்சுருக்கோம். ஓகேவா? ரைட்டு. இப்போ இதுலேருந்து கீழ்பாடி அளவு நம்ம பார்க்குறோம். இந்த கீழ்பாடி அளவு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. 5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம 5 கூட கணக்கு வைக்கலாம், அந்த 1/2 பாயிண்ட் எப்படி இருக்கட்டும். 5 இன்ச்சு இருக்குது.
சரி இருக்கட்டும். இப்போ நமக்கு எவ்வளோ வரணும் கீழ்ப்படி அளவு? கீழ்ப்படி அளவு பாருங்க, 48 + 1 49 இன்ச்சு வரணும். 49 இன்ச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 49 12.25 இன்ச்சு 4ஆக பிரிக்கும்போது 12.25 இன்ச்சு. இப்போ பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வருவோம். பேக்கில் குறைவாக இருந்ததுன்னா பேக்கில் கொண்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். இப்போ இது சென்டர் தான் அதோட அளவு. இங்கே இது நிப்பிள் பாயிண்ட்னா அதுக்கு சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல எடுத்தாலும் ஒரே அளவு தான் வருது. இது ஸ்ட்ரைட்டாக வரதுனால இங்கே வர அளவு நம்ம செக் பண்ணிக்குவோம். பேக் போக மீதி ஃப்ரண்ட்டுக்கு வரணும். 11.25 இருக்குது பாருங்க. பேக்கில் வந்து 11.25 இருக்குது. 12.25 நமக்கு தேவை. அப்போ 1 இன்ச்சு கூட வச்சா 13.25 ஃப்ரண்ட்டுக்கு தேவை. ஃப்ரண்ட்டில் 13.25 இன்ச்சு தேவை. அப்போ இங்கே நமக்கு 5. இப்போ 13.25 ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு தேவை. ஓகேவா? 13.25 நான் இங்கே எழுதி வைக்கிறேன். இருக்கட்டும். இப்போ சைடுக்கு வரலாம். சைடை செக் பண்ணிடுவோம். சைடு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இந்த சைடுடைய உயரம் இருக்கு இல்லையா 11, இதில் பாதி 5.5. யோக்குடைய அளவு வந்து 5.5, இதில் பாதி இருக்கலாம். ஓகேவா? இவங்க ஆனால் ஆல்ரெடி இறக்கி கேட்டிருக்காங்க. இறக்கி கேட்டிருக்கனால நமக்கு வந்து கணக்கு வந்து இந்த 14.5 இன்ச்சு கணக்குலேயே வச்சோம். 9.5 9.5 பாதி 4.25 இப்படி தான் வைக்கணும். ஆனால் இறக்கி கேட்டிருக்காங்க 11. இந்த 11ல் பாதினா 5.5. இந்த சைடு இருக்கிற சைடில் பாதி நம்ம கணக்கில் வைக்கிறோம். 5.5 பாருங்க. 5.5 வரைக்கும் நமக்கு வரலான்னு கணக்கு இருக்குது. ஆனால் பார்த்தீங்களா இதில் வந்து இறங்கி எவ்வளோ இடிக்குது பார்த்தீங்களா? 1 இன்ச்சு இடிக்குது. என்னென்னா நமக்கு இங்கே இதுக்கு மேலே யோக்கு வரவே கூடாது. அப்போ நம்ம இங்கே இதில் வரைக்கும் வைக்கலாம். இப்போ இதை தான் நம்ம கணக்கில் எடுக்கிறோம். இந்த 1 இன்ச்சு இறங்குறதுக்கு நம்ம வந்து தயக்கப்படுவோம். நம்ம ஃபார்முலா மாறுதே. எதனால் மாறு? நம்ம எப்பயுமே இந்த யோக்கு இங்கே வந்தாலும் இங்கே இந்த சைடாக இருந்தாலும் இதை தாண்டக்கூடாது. நிப்பிள் பாயிண்ட்டுக்கு மேலே யோக்கு ஏறக்கூடாது. ஏறிச்சுன்னா அந்த கப் ஷேப்பு செட் ஆகாது. கப்பு விலைக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். செஸ்ட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் எடுத்துட்டு இது மேலே போகும்போது. அப்போ இது நம்ம ஒரு ஃபார்முலாவாக பண்ணிட்டு வரோம். மற்றவங்க எல்லாருக்குமே செட் ஆகுது. ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி தேவை. எதனால இப்படி வருது? இந்த 1 இன்ச்சு இறக்க வேண்டிய தேவை வருதுன்னா நிப்பிள் பாயிண்ட் இறங்கிடுது. நிப்பிள் பாயிண்ட் இறங்கி எப்படி இறங்கிருக்குன்னு பார்த்தோம். நம்ம அளவை பார்த்தோம். அளவில் பார்க்கும்போது நிப்பிள் பாயிண்ட் இறங்கி வந்திருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த அளவுக்கு நம்ம நிப்பிள் பாயிண்ட் இறங்கி தான் வந்திருக்குன்றது புரியுறதுனால நமக்கு இங்கே தேவையானாலும் இறக்குறோம், இங்கே தேவையானாலும் இறக்குறோம். இப்போ இங்கே 1 இன்ச்சு இறக்கி தான் ஆகணும். இறக்கி வச்சிட்டோம். இதுல இருந்து நம்ம இதுக்குள்ள சென்டர் பார்க்கணும். இப்போ அடுத்த ஃபார்முலா என்னன்னா இதோடைய சென்டர் சைடுல பாதி பிளஸ் இதுல இருக்கிற சென்டர் 3 இன்ச்சு இருக்குன்னா இதுல பாதி 1.5. இதுக்கு இடையில தான் வரணும். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் இடையில இந்த கீழ்படி போய் முடியணும். இப்போ இங்க எவ்வளவு இருக்கு? நமக்கு 5 இன்ச்சு இருக்கு. இந்த 5 வந்து நம்ம இப்படி வச்சிருவோம். இந்த 5 இங்க வச்சுட்டோம்னா நமக்கு எவ்வளவு வரணும்? 13.25 வரணும். பாருங்க, இங்க 5 இங்க வைக்கிறேன். 13.25 எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வருது. இங்க வந்துருக்கு. இப்போ இதுல நம்ம இந்த கிராஸ்ல அளக்கணும். பாருங்க, கிராஸ்ல 3 இன்ச்சு வருதா? 2.25 ஒரு பாயிண்ட் வரணும். இங்க 2.25 ஒரு பாயிண்ட் இங்க வச்சு பார்ப்போம். 2.25 ஒரு பாயிண்ட்னா இங்க வருது. ஓகேவா? இப்போ இதுவும் மேட்ச் ஆகணும். இந்த 5 நம்ம இங்க கழிச்சுட்டு 13.25 இங்க கரெக்டா வருது பாருங்க. இந்த இடத்துக்கு வந்துருச்சா? இந்த இடம் தான் நமக்கு டாட்டோட ஹைட்டும் கரெக்டாக வருது, கீழ்பாடியோட அளவும் கரெக்டாக வருது. இதை அப்படியே நான் கிராஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் கீழ்பாடியோட அளவு. இது ரெடி அளவு. இது வந்து நமக்கு தையலுக்கான அளவு. இப்போ இது டாட் வந்து இது நம்ம வைக்கல, இதுவே தானா நடுப்படி அளவு, கீழ்படி அளவு, மேல்படி அளவு இது வந்து நமக்கு மேட்ச் ஆகணும். அதுல மீதி தான் இந்த வேஸ்டேஜ் உள்ள டாட். இப்போ கீழே டாட் எவ்வளோ வந்திருக்கு? 2 இன்ச்சு வந்திருக்கு. பாருங்க, 2 இன்ச்சு வந்திருக்கு. அதில் பாதி சென்டர் 1 2 இன்ச்சு வந்திருக்கு. ஓகேவா? மொத்தமாக 1 + 1 2 இன்ச்சு வந்திருக்கு. இது ரெடி. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே தான் இப்படி இணைக்கிறோம். இந்த இடம் தான். இப்போ நம்ம இதை அப்படியே இணைச்சிக்கிடுவோம். இங்கே ரெடி, இது ப்ளஸ் தையலுக்கு அப்படியே இப்படி ஃபினிஷ் பண்ணிடுவோம். முதல்ல ரெடியை ஃபினிஷ் பண்ணிடுவோம். இந்த டாட் நம்ம இவ்வளோ பெரிய பாடி, இப்போ எத்தனையோ நீங்கள் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, 40 இன்ச்சு பாடிக்கு இவ்வளோ வைக்கலாம், 36க்கு இவ்வளோ வைக்கலாம், 38னா இவ்வளோ வைக்கலாம், 40னா இவ்வளோ வைக்கலான்னு. இப்போ இதுக்கு 42 அப்படின்னா 1.25 இன்ச்சு டாட் வச்சுக்கலாம். 1.25 1.25 1.5 3 1.25 3 இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இதில் அப்படி வரல பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு மேல் ஆமுல் டாட் தான் அதிகமாக கொடுக்க வேண்டிய தேவை வருது. ஏன்னா நடுப்பாடிக்கும் மேல்பாடிக்கும் குறைவா இருக்கு. நடுப்பாடி அதிகமா இருக்கு, மேல்பாடி குறைவா இருக்கு. அப்ப மேல்பாடியோட இதை வந்து இங்கே தான் கொடுக்கணும். இதே வந்து மேல்பாடியும் நடுப்பாடிக்கும் ஒரு 3 இன்ச்சு வித்தியாசம் வச்சு
இடுப்பு வந்து 8 இன்ச்சு 9 இன்ச்சு குறைவா இருந்தா இங்க டாட் அதிகமா வரும். எந்த இடத்துல குறைவா இருக்கோ அங்க வேஸ்டேஜ் அதிகமாகும். இப்ப இது குறைவா இருக்கனால இங்க வேஸ்டேஜ் வருது. இதை நம்ம அப்படியே ஆஃப் பிரிஞ்சஸ் கட்டா மாத்தோம்னா மாத்தலாம். இப்ப இப்படியேவும் இதை அப்படியே ஆஃப் பிரிஞ்சஸ் கட்டா மாத்திடலாம். இங்க அப்படியே வளைவு கொடுத்து ஷேப் கொடுத்தோம்னா இந்த பார்ட் அப்படியே தனியா கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஆஃப் பிரிஞ்சஸ் கட். இவங்களுக்கு இந்த டாட் வந்து அவங்களுக்கு துணி அதிகமா நம்ம இங்கேயே வச்சோம்னா உறுத்தலா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி ஆஃப் பிரிஞ்சஸ்ல மாத்தலாம். இவ்வளவுதான். ஓகேவா? அதே இதை வந்து கிராஸ் கட்டிங்கா போடலாம். இதை கிராஸ் கட்டிங் போடும்பொழுது நம்ம கொஞ்சம் உடம்பளவு இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம். கிராஸ் கட்டிங் போடும்போது ஏன்னா அதிகமாக லூஸ் கொடுத்துரும். நடுப்படி அளவு ரொம்ப கூடுதலாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் கொடுத்து இதில் ஒரு அரைஞ்சு, இது ரொம்ப ஓவர் ஷேப் வருது அப்படின்னா இங்கே ஒரு அரைஞ்சு ஒரு இன்ச்சு கொடுத்து இதை கிராஸாக மாற்றலாம். இதெல்லாம் ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டிங் வரும்பொழுது நம்ம செஞ்சு மாற்றக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? அந்தந்த அவங்களுக்கு மட்டும் மாற்றுவோம். நம்ம எல்லாருக்கும் நம்ம மாற்ற செய்ய மாட்டோம். அந்தந்த கஸ்டமருக்கு என்ன கட்டிங் மாற்றணுமோ அந்த அளவு முரண்பாடாக இருக்கிறத பார்த்து மாற்றணும். இது தையலுக்கான அளவு போட்டோம். இது அப்படியே இதை வந்து இதில் நினச்சிக்கிடுவோம். இப்போ வந்து முன் உயரமும் அவங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கூடுதலாக வச்சுட்டோம். ஏன்னா குறைய வேண்டான்னு கேட்டாங்க. முன் உயரம் யோக் மூலமாக கூட வச்சுட்டோம். ஆனால் இந்த கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் அப்படியே இருக்கும். கப் ஷேப்பில் உள்ள நம்ம கணக்கு அப்படியே கொடுத்துட்டோம். யோக்கை வந்து நம்ம 3 இன்ச்சாக கொடுத்துட்றோம். ஓகேவா? 1.5 இருந்தது 3 இன்ச்சாக கொடுத்துட்றோம். ஓகே. இப்போ ஃப்ரண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி இதை வந்து டாட்டை கரெக்டாக செட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து இப்போ சில பேர் எங்களுக்கு டீப் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா குறைச்சிக்கலாம். ஆனால் இது வந்து இதை திறக்கும் பொழுது இது நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா உள்வாங்கின மெத்தேடுனால பேக் கழுத்தை விட ஃப்ரண்ட் கழுத்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த இடம் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கணும்னு தான் கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்க, இப்போ நமக்கு இது வந்து பேக் கழுத்தை விட இது போடுறதுனால கம்மியாக தான் வரும். ஏன்னா உள் வாங்கியிருக்கு இல்லையா? நம்ம இந்த இடம் தான் அதிகம் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே ஷேப் இப்படி கொடுத்ததுனால போடும்போது ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டு கழுத்தை நெரிச்ச மாதிரி ஒன்று இறுக்கிட்டு இருக்காம நல்லாயிருக்கும். இப்போ இது இன்னும் கம்மியாக வேணும்னா நம்ம இதை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவங்க எனக்கு பெரியவங்க, எனக்கு இன்னும் இது வேண்டாம் அப்படின்னாங்கன்னா இதை இப்படியே இந்த ஷேப் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். இன்னும் பாருங்க, இதில் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப டீப் போகாமல் கொஞ்சம் நார்மல் டீப்பாக இருக்கும். ஓகேவா? இது நம்ம ரொம்ப டீப்னா நம்ம ரொம்ப டீப் எடுக்கல, நார்மல் தான் எடுத்தோம். இன்னும் கொஞ்சம் நார்மல் வேணும், ஏன்னா இது வந்து உள்ள கிராஸ் அடிச்சிருக்கிறனால இன்னும் கொஞ்சம் நார்மல் வேணாலும் இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட்டு. அது கஸ்டமரோட விருப்பத்தின் மாதிரி அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஷோல்டர் மைனஸ் பண்ணது இதெல்லாம் அளவு ஃப்ரண்ட் எவ்வளோ குறைஞ்சதோ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் பண்ணலை. போன முறை நம்ம என்ன செஞ்சிருந்தோம்னா இவங்களுக்கு இந்த பேக்கு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணதுனால இங்கே ப்ரெஸ் பண்ணியிருந்தோம். எப்பயுமே நம்ம அந்த ஃபார்முலா பண்ணுவோம். ஆனால் இவங்களுக்கு அக்ராஸ் வந்து அதிகமாக இல்லாதனால அவங்களுக்கு லூஸ் கொடுத்துருக்கு. எங்களுக்கு கழுத்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் அதையும் நான் கரெக்ட் பண்ணிடுறேன் இந்த இதில் அப்படின்னு. என்ன நடந்தது நமக்கு தெரியுது, அது எதனால் நடந்தது என்ன நடந்தது தெரியுது. இங்கே அரைஞ்சு கூட்டினாலும் நம்ம இங்கே அரைஞ்சு கூட்டி கழுத்தோட அகலத்தை அரைஞ்சு கூட வச்சோம். அவங்க எனக்கு கழுத்து குறுகலாக தான் வேணும், எனக்கு ரொம்ப ப்ராட் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால கழுத்து கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ எதனால் நடந்து நமக்கு தெரிஞ்சதுனால அதை கரெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் எதனாலையும் அந்த கரெக்ட் பண்ணோம்னா அந்த அக்ராசி செக் பண்ணும் பொழுது இவங்களுக்கு வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரியா? நம்ம எல்லாத்தையுமே உணர்ந்து செய்கிறோம். அப்படிதான் அப்போ தான் அந்த ஃபிட்டிங்கை அவங்களுக்கு பக்காவாக கொடுக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம அந்த ஃபிட்டிங் கொடுக்க முடியுமோ அதை கரெக்டாக கொடுக்க முடியும். ஓகே. ஓகே. இவங்களுக்கு வந்து டைட்டும் இருக்காது, லூஸும் இருக்காது, அழகாக போய் உட்காந்துரும், சூப்பராக போய் உட்காரும்.
இந்த மேல் பாடி நம்ம இப்போ மைனஸ் ஆகிறது, இது எவ்வளோ மைனஸ் ஆயிருக்கோ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து மார்க் போட்டிருக்கோம். இந்த அளவுல செக் பண்ணியிருக்கோம். இந்த இடம் எவ்வளோ குறையுமோ அந்த பாடியோட அளவு கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். இப்போ பேக்கு யோக் வந்து எப்படி எடுக்கிறோன்னா பாருங்க, இப்படி வச்சு இதுதான் யோக்கோடைய ஹைட்டு. சைடோட ஹைட் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு, நமக்கு 4.25 இன்ச்சு வந்திருக்கு. ஃப்ரண்ட் வந்து 3 இன்ச்சு. ஓகே, ஃப்ரண்ட் 3 இன்ச்சு ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சுருக்கோம். இது 4.25, அப்படியே அந்த ஷேப் வந்து வரணும். இது 1/2 இன்ச்சு நான் அப்படியே ஃபோல்டு பண்ணிடுறேன். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி வெட்டும் பொழுது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கலாம். ஓகேவா, 1 இன்ச்சு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம பட்டி மடிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நான் 1/2 இன்ச்சு மட்டும் கீழே மடிச்சு ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். அப்படியே வந்து இந்த ஷேப்பை முதல்ல அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சைடு ஃபிட்டிங் கரெக்டாக போய் உட்காரும் நச்சுன்னு. இதை நேராக அப்படியே வச்சுக்கிட்டு இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை அப்படியே நேராக அப்படியே இதை ட்ரேஸ் பண்ணுங்க இந்த கோடுக்கு. அடுத்து தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு நம்ம இது கரெக்டாக அப்படியே விட்டுருக்கோம், நேராக வந்திருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு 4.25 இங்கேருந்து யோக்கோட ஹைட்டு 4.25 ப்ளஸ்ஸு தையலுக்கு. ஓகேவா, இப்போ இடுப்பளவு 47 11.25 நம்ம வந்து என்ன பண்ணோம், 11.25 வைக்க வேண்டிய இடத்துல 11.25 தான் ஃப்ரண்ட் வச்சோம். ஓகேவா, ஃப்ரண்ட்டோடைய இது பேக்கோட அளவு வந்து பாருங்கள், கவனமாக பாருங்கள். பாருங்கள் 11.25 வச்சுருக்கோம். எதுக்காகனா நம்ம ஸ்ட்ரைட் வரணுன்றதுக்காக 11.25 வச்சோம். அரைஞ்சி குறைச்சி வச்சோம். அந்த அரைஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கிறோம், ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம் 12.25. இந்த 12.25 நம்ம இங்கேருந்து இடுப்பளவு வைக்கிறோம். ஃபஸ்ட்டு 12.25 12.25 ப்ளஸ் தையலுக்கு. இப்போ இங்கே என்ன ஆகுது, 3 இன்ச்சு நம்ம யோக்கு, 3 இன்ச்சு ஃப்ரண்ட்டு, அதுக்கு மேலே தையலுக்கு. இப்போ இது வந்து நமக்கு எவ்வளோ வரணும், இந்த கீழ்பாடி எவ்வளோ வரணும் நமக்கு 5 13.25 வரணும். கீழ்பாடி அளவு 13.25 வரணும். பாருங்க 13.25 இப்படியே இந்த ஷேப் கொடுத்து நம்ம இங்கே 13.25 கொடுத்துக்கலாம். இதை முதல்ல ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நடுவில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு டவுன் ஆயிரும். ஓகேவா, இங்கே ஸ்ட்ரைட் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு இங்கே 13.25 வரணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ 5 இன்ச்சு, இங்கே வந்து 5 இன்ச்சு கிட்ட நம்ம டவுன் கொடுக்கணும். இந்த 5 இன்ச்சு இங்கேருந்து 5 இன்ச்சு வந்துச்சு இல்லையா, அதில் இங்கே தான் அந்த பள்ளம் கொடுக்க போகிறோம். இங்கே எவ்வளோ பள்ளம் கொடுத்தா அந்த 13.25 வருமோ அந்த பள்ளம் கொடுத்து ஷேப் எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு நிப்பிள் பாயிண்ட் இறங்கி வந்திருக்கிறதுனால 13.25 இந்த கீழ்பாடி அளவு 5 13.25. இப்போ கீழ்பாடி அளவு திரும்ப ஒரு முறை இங்கே பாருங்க, இதுதான் நமக்கு கீழ்பாடி அளவு 11.25 இங்கே இருக்குது. 49 இன்ச்சு நமக்கு வேணும். 49னா 12.25 இருக்குது, 12.25 வேணும். ஆனால் இங்கே 11.25 தான் பேக்கில் இருக்குது. அதனால 13.25 அந்த பேக்குக்கு தேவையானது சேர்த்து ஃப்ரண்டில் வந்து 13.25. இந்த 13.25 இங்கே வந்து கீழ்பாடியில் வந்துருச்சு. அந்த 13.25 இங்கே இடுப்பு நம்ம ஃப்ரண்டில் எப்படி இடுப்பு கொடுத்தோமோ அதே மாதிரி எதெல்லாம் பேக்கு போக மீதியை ஃப்ரண்டில் கொடுத்தோமோ இதில் பார்த்தீங்கன்னா மேல்பாடி அளவு மட்டும்தான் பேக்கில் கூடி ஃப்ரண்டில் குறைஞ்சிருக்கு. ஓகேவா, அடுத்தடுத்து ஃப்ரண்டில் குறைஞ்சிருக்கு, பேக்கில் கூடி இருக்கு. ஆனால் அடுத்தடுத்து வரும்போதெல்லாம் எல்லாமே பேக்கை விட ஃப்ரண்டில் கூடுது. ஓகேவா, ஏன்னா அவங்க உடல் அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால 49 48 47 அவ்வளோ வித்தியாசம் இருக்கிறதுனால 42லேருந்து 49 வந்தோடனே அப்படி எல்லாமே கூடி வருது. இது இந்த அமைப்பே அப்படியே மாறும். கட்டிங்கோட முறை வந்து இவங்களுக்கு அப்படியே மாறுது பாருங்க. இதே நார்மல் கட்டிங் நம்ம ஏற்கனவே போட்டுக்க கட்டிங் மெத்தேடு வேற, இதோட கட்டிங் மெத்தேடு வேற. ஓகேவா, 13.25 இவ்வளோ டவுன் பண்ணி இதை கொண்டு போனால் தான் அந்த 13.25க்கு வரும். பாருங்க இங்கே கொண்டு வந்துருக்கோம். இந்த சென்டரில் வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 1.25 இன்ச்சு தான் யோக்கு வருது. இந்த இடத்துல 1.25 இன்ச்சு யோக்கு வருது.
ஓகே, அவங்களுக்கு அந்தளவுக்கு டவுன் ஆகிருக்கு. அதனால இப்போ அப்படியே இதை ஷேப் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா போன முறை இருந்த யோக்குக்கும் இப்போ வர யோக்குக்கும் கொஞ்சம் மாறுது. எதனாலனா அவன் வந்து யோக்கு அளவு வந்து எங்களுக்கு லென்த்து கூட கேட்டதுனால மாறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷேப்பெல்லாம் அப்படி சேஞ்சஸ் மாறுறதுனால மாறுது. இப்போ கூட 13 வந்திருக்கு. இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு வரணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இங்கே கூட நம்ம இப்படி கிராஸ் எடுக்கலாம். இங்கே நம்ம இப்படி கிராஸ் எடுக்கலாம். ஏன்னா கீழ்பாடி கூட வருது இல்லையா, இடுப்பு கம்மியாக வந்து கீழ்படி கூட வரதுனால இப்படி கிராஸ் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு இதில் எடுத்துக்கலாம் கிராஸ். ஓகே, அப்போ நம்ம கிராஸ் இங்கே எடுத்ததுலேருந்து 13.25 நமக்கு வந்துடும். சரியாக 13 வந்துருச்சு. ஓகே, ஏன்னா இங்கே நம்ம சைடு ஃபிட்டிங் கரெக்டாக போய் உக்காரணும், நச்சுன்னு இருக்கும். அப்போ ஓகே, நம்ம தவிர்க்க முடியலன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு உடல் அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால கொடுத்தா ஒன்றும் தெரியாது, ஒன்றும் ஆகாது. நம்ம தாராளமாக அது மாதிரி கொடுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு அந்த சைடு கீழெலாம் வந்து நச்சுன்னு போய் உக்காந்துரும், அப்படியே கிளியராக உக்காந்துரும். வந்து பாருங்க இந்த யோக்கோட அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. இந்த கிராஸு கொஞ்சம் வெளியே போகுது, 1/4 இன்ச்சு இதில் வெளியே போகுது, இது உள்ள வருது. ஓகே, இப்போ இந்த 1/4 இன்ச்சு இடுப்போட அளவு குறைஞ்சதுனால இந்த 1/4 இன்ச்சு கூட இப்போ நம்ம உள்ள வந்திருக்கு. போன முறை இந்த கிராஸ் எடுக்கல, இந்த முறை எடுக்க வந்திருக்கு. ஏன்னா இந்த இடுப்பு வந்து இப்போ டைட் கொடுத்ததுனால. ஓகேவா? 47 மாறிடுச்சு இடுப்பு வந்து, இப்போ 47 மாறிடுச்சு இடுப்பளவு. இடுப்பளவு 47. மேல்படி அளவு பார்த்தீங்கன்னா 43, 42 + 1 43. அதே நடுப்படி அளவு இங்கே வருது. நடுப்படி அளவு பார்த்தீங்களா, நடுப்படி அளவு 49. நம்ம ப்ளஸ் வந்து ஒரு 2 இன்ச்சு கொடுத்துருக்காங்களா, 51 + 2 51 இன்ச்சு. 43, 51, 47. ஓகேவா? அதுக்கடையில் 49 இந்த கீழ்பாடி, இந்த கீழ்பாடி அளவு 49. இதுக்கு இடையில இது இடுப்பளவு இப்போ 49 இருக்குதுல. இந்த மாதிரி வர்றத ஆனால் நம்ம இங்கே சைடுக்கு நேராக கொடுத்துருக்கோம் பாருங்க, எப்படி ஒரு அளவு மாறி இருக்கு. 43, 51, 49, 47 இந்த அளவை. ஆனால் நம்ம இதில் சைடு அப்படியே நேராக கரெக்டாக கொடுக்கும்போது அவங்க மீதி எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருக்கோம். இந்த டாட்டுக்குள்ள இடையில இதில் கொடுத்துருக்கோம் அந்த அட்ஜஸ்ட் எல்லாத்தையுமே. இவங்க தைக்கும் பொழுதும் அந்த ஃபிட்டிங் வந்து இந்த மாதிரி அளவுக்குலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ட்ரை பண்ணி எவ்வளோ பார்த்தேன், இப்படி ரொம்ப கிராஸ் வெளியே போச்சு, இப்படி ரொம்ப கிராஸாக போகும்போது அது ஒரு ஃபிட்டிங்கே இல்லை, ஒரு மாதிரி இருந்தது, அவங்களுக்கு செட்டே ஆகலை அப்படின்னு. அப்போ நம்ம முதல்ல இந்த சைடு தான் முக்கியமாக ஃபிட்டிங் நேராக உட்கார வைக்கணும். அப்படி உட்கார வச்சு அது எல்லாத்தையும் நம்ம இந்த இவ்வளோ வித்தியாசத்தையும் நம்ம இந்த ப்ளவுஸ்குள்ளே கொண்டு வந்து ஃபிட்டிங்கை கரெக்டாக கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஃபிட்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ இதை தச்சு போட்ட உடனே சூப்பராக உட்காரும். இதில் வந்து இந்த 5 இன்ச்சு நம்ம இந்த டாட்லேருந்து இதில் கொடுத்துருக்கோம். இதை கரெக்டாக கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணி இப்போ கொண்டு போய் கரெக்டாக உட்கார வச்சோன்னா சூப்பராக போய் உட்காரும், கரெக்டாக நச்சுன்னு போய் உட்காரும். தச்சு போட்டோடனே சூப்பராக இருக்கும். ஓகேவா? இதை தான் நான் சொல்லியிருந்தேன். இதை வேணும்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இதில் இருந்து இதை அப்படியே இந்த ஷேப்பை வந்து இப்படியே கொண்டு வந்து இப்படியே மாற்றி பாருங்க, இப்படி மாற்றினோம்னா ஆஃப் பர்ச்சேஸ் கட்டாக மாறிடும். இந்த பீஸை வெட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பீஸை தனியாக வெட்டி எடுத்துட்டோம்னா இது 2 பார்ட்டை வந்துடும். நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா துணி விட்டு பிரிஞ்சஸ் கட்டு டைப்பில் கொடுத்து அதுக்கப்புறம் அதே யோக்குள்ள ஜாயின் பண்ணால் இந்த இடத்துல உள்ள கிளாத்து ரிமூவ் பண்ணிடலாம், இந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ அவங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய ஆம்பிள் டாட் கொடுத்ததே அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஃபிட்டிங் சூப்பராக உட்காரும். ஓகேவா? வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த மாதிரி மாற்றி கொடுத்துடலாம்.
ஓகே, தொடர்ந்து நம்ம தேர்ட் சேனல் பயங்கரம். நன்றி.